சேலம் சீலாய்க்கன்பட்டி தோல்சாப் போராட்டம் 1960க்கு முன்னால் 55, 56 ஆண்டுகளில் சேலம் பைபாஸ் அருகில் உள்ள தோல்சாப்பு அன்றைய கட்டடம் மிக வலுவாக, அதாவது கருங்கல் கட்டடமாக கட்டி, வலுவான கட்டடமாக கட்டி, அதில் தோல்சாப்பு தோலை சைசிங் பண்ணி அதை சுத்திகரிப்பு பண்ணி அவங்க வித்துட்டு இருந்தாங்க. அந்த தோல்சாப் போராட்டத்தை தோல்சாப்பு செயல்பாட்டுக்கு இந்த சேலத்தில் தொழிலாளிகள் கிடையாது. திண்டுக்கல்லில் இருந்து தொழிலாளர்களை இறக்குமதி செய்தார்கள். அந்த திண்டுக்கல் தொழிலாளர்கள் வருகின்ற பொழுது தோழர் ஆர்பி அந்தோணிசாமியும் அங்கிருந்து அவர்களோடு வந்து அவர்கள் குடிசை போட்டு வாழ்ந்தார்கள். அந்த குடிசைகளில் ஒரு குடிசையில் தோழர் அந்தோணிசாமியும் வாழ்ந்து கடைசி வரை கம்யூனிஸ்ட் கட்சிக்காகவும் தொழிலாளி வர்க்கத்துக்காகவும் பாடுபட்டார் தோழர் அந்தோணிசாமி. அந்த தோல்சாப்பு பிற்காலத்தில் தான் மக்களுக்கு தெரிய வந்தது. அந்த தோல்சாப்பு நீரானது மாசு ஏற்படுத்திவிட்டது. நில மாசும் நீர் மாசும் ஏற்பட்டு குடிதண்ணீர் கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலைமை, எல்லா நீர்நிலைகளும் கெட்டுவிட்டது. அதை பார்த்த கம்யூனிஸ்டுகள் அந்த தோல்சாப்பை அகற்ற வேண்டும் என்று போராட்டத்தை நடத்தினார்கள். அது கடுமையான போராட்டமாகி 300க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து ஜெயிலில் அடைத்தார்கள். அப்பொழுது இருந்த கம்யூனிஸ்டுகள் யாரும் குடும்பம் சம்பாதனை இல்லாதவர்களாக இருக்கின்ற பொழுது, அப்பொழுது மற்ற வெளியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் சேலம் நகரம் முழுவதும் உண்டியல் வசூல் செய்து அந்த ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் குடும்பங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து அவர்களை பாதுகாத்தார்கள். அப்படி இருந்த பொழுது, அதாவது பேச்சுவார்த்தையில் அங்கு இருக்கக்கூடிய தண்ணீரை வேறு இடத்திற்கு லாரி மூலமாக கொண்டு போய் விடுவது என்று ஒரு முடிவு செய்யப்பட்டது. அந்த தண்ணீர் எங்க கொண்டு போய் விட்டாலும் அது மாசு ஏற்படுத்தக்கூடிய மண் மாசு நீர் மாசு ஏற்படுத்தக்கூடிய அந்த தண்ணீரை மேலும் நாம் இங்க இந்த தோல்சாப்பை இருக்கக்கூடாது என்று போராடி கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த தோல்சாப் முதலாளி மத்திய மாநில அரசுகளின் செல்வாக்குள்ள முதலாளியாக இருக்கிறதுனால் அந்த தோல்சாப்பை ஒன்றும் செய்ய முடியவில்லை. கம்யூனிஸ்ட் கட்சி முயற்சி பண்ணி அப்பொழுது தூத்துக்குடி எம்பியாக இருந்த தோழர் முருகானந்தம் அவர்கள் பார்லிமெண்டில் இந்திரா காந்தி பிரதமராக இருக்கிற பொழுது இது மாதிரி மண் மாசியும் நீர் மாசியும் காற்று மாசும் ஏற்படுத்தி அதன் மூலமா தொழில் நடத்தி அதுல வரக்கூடிய வருவாயை தொழிலாளர்களுடைய உழைப்பை சுரண்டையும் அதனுடைய வருவாயை உள்நாட்டு வங்கியில் போடாமல் சுவிஸ் வங்கியில் 125 கோடி ரூபாயை அந்த முதலாளி போட்டிருக்கிறார் என்று தோழர் முருகானந்தம் அவர்கள் பார்லிமெண்டில் பேசுகிறார். அப்பொழுது அதுக்கு பதில் சொல்லுகிற பொழுது இந்திரா காந்தி அந்த 125 கோடி சுவிஸ் வங்கியில் இருக்கிறதை இந்திய வங்கிக்குள் கொண்டு வந்து போடன்னு சொன்னா அவருடைய தொழிற்சாலைகள் எல்லாம் மூடப்படும் என்று அன்றைக்கு அறிவித்தார்கள். அவர் அந்த பணத்தை சுவிஸ் வங்கியில் இருந்து கொண்டு வராதனால் இந்த தோல்சாப்பு மூடப்பட்டது.